ஓகேம்மா. இப்போ உங்களுக்கான கரண்ட் நீங்க எங்கேருந்தும்மா எடுக்கிறீங்க? இங்க பக்கத்துல தான் தெரிஞ்சுங்களான்னு வாங்கி எடுத்துருங்க. உங்க வீட்ல வந்து கரண்ட் இருக்கானா? இல்ல. கரண்ட் இல்ல. அதனால ஏதாவது கரண்ட் ஏதாவது கிடைச்சா சந்தோஷப்படுவோம். இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து மேல்முறையீடு எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். யார் யார்கிட்ட பண்ணிருக்கீங்க? எந்தெந்த அதிகாரி கிட்ட, எந்தெந்த அரசியல்வாதி கிட்ட? அது வரவங்க கிட்ட ஏன் ஸ்டாலின் கிட்டே கொடுத்தாங்க. மா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளவு நாளாமா இந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க 5-6 வருஷமா இருக்கிறோம். 5 வருஷம். இது வீடு சொந்த வீடு தானா இது? சொந்த வீடு தான். ஓகேம்மா. இப்போ இந்த ப்ரூஃப்ல தான் உங்களுடைய இருக்கு. எல்லா பையனோட ஆதார் இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே இங்க தான் மாத்திருக்கோம். கரண்ட் நீங்க எங்கேருந்தும்மா எடுக்கிறீங்க? இங்க பக்கத்துல தான் தெரிஞ்சுங்களான்னு வாங்கி எடுத்துருக்கோம். பக்கத்து லைன்ல இருந்து நீங்க இங்க மாத்தி எடுத்து யூஸ் பண்றீங்களா? உங்க வீட்ல வந்து கரண்ட் இருக்கானா? இல்ல. கரண்ட் இல்ல. இப்போ இது வந்து உங்க சொந்த பூமியா? சொந்த இடம். சொந்த இடம். நீங்க எவ்வளவுக்கு வாங்குனீங்க? வாங்கி வருஷம் இருந்தது. வாங்கி ஒரு 15 வருஷம் 15 வருஷம். ஓகே. 2007 அந்த காலத்துல வாங்கியிருக்கீங்க. வாங்கி வீடு எப்ப கட்டி முடிச்சீங்க? இது இடம் வாங்கி வீடு கட்டி முடிச்சது ஒரு 2 வருஷம் கழிச்சு தான் கட்டணும். 2 வருஷம் கழிச்சு தான் கட்டினீங்க. ஆக மொத்தம் 2013க்குள்ள நீங்க வந்துட்டீங்க. வீடெல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்க. இப்போ நீங்க இந்த கரண்ட்டுக்காக மேல்முறையீடு செஞ்சீங்களா? பண்ணோம். என்ன சொன்னாங்க? லேண்ட் வாங்கி 10 வருஷம் ஆகுது. வீடு எப்ப கட்டினீங்க? வீடு கட்டி இப்போ 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமா இங்க இருக்கீங்க. இதுக்கான ப்ரூஃப்லாம் எல்லாம் உங்களுக்கு இருக்கா இங்க? இந்த பிளேஸ் காணது? அது ஆதார் கார்டு மாத்திருக்காரு. மிச்சம் இன்னும் கொஞ்சம் ஐட்டம் இதெல்லாம் மாத்தலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எதுவுமே இல்லாம இருக்கும், கரண்ட்டும் இல்லாம இருக்கும்ன்றதெல்லாம் அதெல்லாம் மாத்தாம வச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் சரி, தண்ணி வசதியும் கொஞ்சம் கம்மி தான். பாத்தீங்கன்னா கரண்ட்டும் இல்லாததால ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால ஏதாவது கரண்ட் ஏதாவது கிடைச்சா சந்தோஷப்படுவோம். சரிக்கா. இப்போ நீங்க இதுக்காக எதனா மேல்முறையீடு பண்ணிருக்கீங்களா? கலெக்டர் ஆபீஸ் மேனா மீட் பண்ணிருக்கீங்களா? ஹஸ்பண்ட் போய் எல்லாரையும் பார்த்துருக்காரு. ஆனா இன்னும் அதுக்கான எதுவும் வரல. எங்களுக்கு போய் பார்த்துருக்காரு. அவங்க இன்னும் எதுவும் செஞ்சு தரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இது இடம் வந்து பட்டா இடம் தானக்கா? இல்ல, பட்டா இன்னும் வரலன்னு. பட்டா இன்னும் வரல. வாங்கியிருக்கிறதோட சரி, நாங்க பட்டாலாம் இன்னும் வரல. அதனால அப்படியே விட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். கரண்ட் வந்தா போதும் இப்போதைக்கு எங்க நிலைமைக்கு அப்படின்னு தான் யோசிக்கிறோம் நாங்க. இந்த 5 வருஷத்துல நீங்க வந்து மேல்முறையீடு எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம். யார் யார்கிட்ட பண்ணிருக்கீங்க? எந்தெந்த அதிகாரி கிட்ட, எந்தெந்த அரசியல்வாதி கிட்ட? அது வரவங்க கிட்ட ஏன் ஸ்டாலின் கிட்டே கொடுத்தாங்க. அவங்ககிட்டயும் கொடுத்து அவர்கிட்டயும் கொடுத்து வேலை நடக்கல. இப்போ நீங்க வந்து இப்போ அதை தாண்டி இப்போ ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போடுறாங்கல்ல ப்ரோ, இப்போ ஸ்ட்ரீட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க அங்க ஒர்க் பண்ணும்போது நீங்க அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்ல, ஈபி கிட்ட. அவங்க கொடுக்க மாட்டாங்க. அது ஆல்ரெடி இருந்தவங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க. ஆல்ரெடி போன எலெக்ஷன் வந்தப்போ கொடுத்தது அதோட இருக்கு. இப்போ போன எலெக்ஷனுக்கு முதல் எலெக்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நீங்க இப்போ இந்த வீடு வாங்கி நீங்க இந்த லேண்ட் வாங்கி 7 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 7 வருஷமா நீங்க போராடியும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து என்ன சொல்றாங்க? அவங்க இன்னும் வரும்னு சொல்லியிருக்காங்க. வரும்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வரும்னு சொல்லல. நீங்க ஏதாவது சோலார் ஏதாவது போட்டிருக்கீங்களா? எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க சோலார்? 1.5 லட்சம் செலவு. நரி குறவருக்கு முன்னவே இங்க வீடு வந்துடுச்சு. நாங்க எல்லாரும் வீடு குடுக்குறாங்க, ஊருக்காரங்க குடுக்குறாங்கன்றதுனால நாங்க வாங்கிட்டோம். இப்ப அவங்களுக்கு எப்ப கொடுத்தது? எந்த வருஷத்துல அவங்களுக்கு வீடு? நானே 2007 வாங்கிட்டேன்ப்பா. நீங்க 2007 அப்ப அவங்களுக்கு வீடு கட்டினது அது வந்து அதாவது நரிக்குறவன் தனியா ஒதுக்கப்பட்டாங்க மகாபலிபுரத்துல. அவங்க சின்ன சின்ன குடிசைய மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அவங்க ஒரு சிலர் கரண்ட் இருந்துச்சு, ஒரு சிலருக்கு இல்ல. அந்த பட்சத்துல இங்க எல்லாரும் இடம் வந்து ஊருக்காரங்க பிரிச்சு கொடுத்த இடம். இது மைக்கேல் புறம்போக்கோ என்னவோ, ஆனா புறம்போக்கு இடம்னு தெரிஞ்சுதான் நாங்க வாங்கணும். தெரிஞ்சு வாங்கிட்டு இப்ப நாங்க வாங்கும் போதெல்லாம் 2017 வரைக்கும் கரண்ட் கொடுத்துருந்தாங்க போல. அதுக்கு அடுத்து நான் 2011 வாங்கணும். சுத்தமா அதுல இருந்து கரண்ட் கிடையாது. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும், அதாவது இங்க யாருக்காவது பட்டா கொடுத்துருக்காங்க? பட்டா இல்ல, யாருக்குமே பட்டா இல்ல. அதாவது ஒரு சிலருக்கு கரண்ட் இருக்குது பாத்தீங்களா, அவங்க மட்டும் வரி கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்ல. அந்த ஒரு 10-20 வீட்டுக்கு வரி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கரண்ட் வந்துடுச்சு. ஆனா நாங்க வந்த பிறகுதான் இந்த தெருவே போட்டாங்க. இப்போ ஒரு 3 வருஷமா தான் தண்ணிக்கு வந்து இங்க இருந்து 1 கிலோமீட்டர் மகாபலிபுரம். அங்க குடிக்கிற தண்ணி அங்கதான் தூக்கிட்டு வருவோம். அங்க இருந்து தூக்கிட்டு வந்துருவோம் எல்லாருமே. நாங்க வந்து மோட்டர் போட்டு தண்ணி எடுத்துக்கிறோம். மற்றபடி மோட்டர் போடாத வீட்டுல, கரண்ட் நான் இல்லாம வீட்டுல வந்து இப்போ இந்த தலைவர் வந்து இந்த ஊர் மகாபலிபுரம் தலைவர் பூஞ்சேரியில இருக்காங்க. அவங்க மூலியமா குழா போட்டு தண்ணி பிடிக்கிறாங்க. எல்லாருமே கொடுத்தாச்சு, தலைவர்லாம் கொடுத்தாச்சு. அப்புறம் இந்த கவுன்சிலர் பார்த்து பேசணும். அப்புறம் கலெக்டர் மனு கொடுத்தோம். எல்லாம் வர சொல்றாங்க. நானும் ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்கல. இது வேற வகையில எந்த வகையில நீங்க பெரிய அளவுல எதனா பண்ணிருக்கீங்களா? டவுன்ஷிப் எல்லாம் போய் எல்லாம் கொடுத்துருக்குறோம். ஒண்ணுமே முயற்சி பண்ணல யாருமே. எங்க மருமக கொடுத்தா, இங்க வந்தாங்களா ஒரு 2 மாசம் முன்னாடி, அப்ப கொடுத்தாங்க எல்லாமே பேப்பர்ல. அப்ப கூட ஒரு முயற்சியும் வரல. எதுவுமே வரல. மாறணும், ஆட்சி மாறணும்னு சொல்லிட்டு ஏடிஎம்கே இருக்கும்போது டிஎம்கே சொன்னாங்க. டிஎம்கே வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே சொன்னாங்க. இப்படியா யாரும் கொடுத்த மாதிரி இல்லை. இப்போ நீங்க வந்து இபி ஆபீஸ்ல கேட்டீங்களா? இபி ஆபீஸ்ல எல்லாம் வந்துட்டு அது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை.
அப்படின்லாம் சொன்னாங்க. ஏன் வர்றது வாய்ப்பு இல்லை? ஸ்ட்ரீட் லைட் எல்லாம் போட்டிருக்காங்களா? போட்டு ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க, வாட்டர் லைன்லாம் கூட வருது. வாட்டர் லைன் இருக்கு, ஸ்ட்ரீட் லைட் போட்டிருக்காங்க. உங்களுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாமே இருக்கு. நீங்க அந்த கவர்மெண்ட் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி எந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க? உண்மையில எங்களுக்கு ஒரு கரண்ட் வசதி பண்ணி கொடுத்தா நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அதான் எங்களுக்கு தேவை. குழந்தைங்க வச்சு ரொம்ப கஷ்டப்படுறோம் கரண்ட் இல்லாம. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கன்னா போதும் எங்களுக்கு. அது ஒன்று தான் நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம். பக்கத்து வீட்டுல இருந்து நாங்கள் கரண்ட் வாங்கி இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இது எங்களுக்கு கரண்ட் கொடுத்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாம்பெல்லாம் நிறைய நடக்குது இல்லைங்களா, கரண்ட் இருந்தால் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம். குழந்தைங்க வச்சு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அது ஒரு பெரியவங்க அதெல்லாம் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் ஏதாவது ரொம்ப சந்தோஷப்படுவோம் நாங்க எல்லாமே முயற்சி எடுத்து தான் இருக்கிறோம். யாருமே வந்து எட்டி பார்க்கலப்பா. அந்த சைடும் எப்படியும் ஒரு 30 கரண்ட் கிடையாது, இந்த சைடு ஒரு 4-5 பேர் கரண்ட் கிடையாது. ஆமா, வீடுனா பாதி வீட்டுக்கு இருக்கு கரண்ட். நைட்ல வரது கொஞ்சம் பயம்தான். பாம்பு ஓடும் பெருசு பெருசா அந்த சைடு எல்லாம். பயந்து இருந்தா நாங்க ஒரு டார்ச் எடுத்து போய் பயந்து இருந்தா வரும் வீட்டுக்கு. நைட்ல எப்படின்னா வந்தா சப்போஸ் 6 வருஷம் ஆயிடுது. 6 வருஷம் ஆகுதா? 6 வருஷத்துல இப்ப நீங்க வந்து வீடே கட்டி முடிச்சிட்டீங்க. வீடே கட்டி நீங்க வீடு கட்ட முன்னாடியே வந்து கேட்டீங்களா அந்த கரண்ட்டுக்கு? இல்ல, கட்டணம் தான் வந்து கேட்டீங்க. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கான ஐடி இருக்கா? இருக்கு. இந்த அட்ரஸ்ல இருக்கு. இருக்கு. ஓட்டு எல்லாம் இங்க தான் போடுவோம். எங்கம்மா பூத்? நம்ம பூஞ்சேரி ஸ்கூல் இருக்குல்ல, நீங்க வயல்ல இருக்கு பாருங்க, அந்த ஸ்கூல் அங்கதான் போய் போடுவோம். கரண்ட் நாங்க வந்து இங்க இருக்கிற ஒரு 20-30 வீட்டுக்காரங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் வாங்கி ஃபுல்லா பண்ணி கையெழுத்து போட்டு அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு போய் தான் கலெக்ட் ஆகும் கரண்ட். தண்ணி கூட நாங்கள் எங்கன்னா கூட எடுத்துப்போம். அப்போ மகாபலிபுரம் வண்டி டூரில் போய் எடுத்து வந்துடும் வச்சுங்களேன். மெயினாக இந்த ஏரியாவில் வந்து பாம்புங்க அதிகமாக இருக்கிற ஏரியா. நிறைய இந்த வீட்டில் நிறைய பாம்பு இருக்கு. எல்லாமே இருக்குது. ரேஷன் கார்டு இருக்குது, ஓட்டு ஐடி இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லாமே இருக்கு. ஜிபி கார்டு. இப்போ நீங்க ரேஷன் கார்டு வச்சு நீங்க கரண்ட்டுக்கு வந்து மூவ் பண்ணலாமே அதுவும் இந்த இடமும் நீங்க வாங்கியிருக்கீங்க ஓகேங்களா? இதுக்கான பட்டாவும் நீங்க மூவ் பண்ணலாம், பட்டாக்கும் மூவ் பண்ணலாம். ஏன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிருக்கு. நாங்கள் திருகைகுன்ற ஆஃபீஸ்லாம் பலமுறை ஏறி இறங்கிட்டோம். என்ன பதிலே இல்லை. சொல்கிறேன். இப்போ விவோ ஆஃபீஸ் அந்த மாதிரிலாம் போய் பார்த்தீங்களா? அங்கேயும் போயாச்சு. கலெக்டர் கிட்ட மனு அது கொடுத்தீங்களா? ஏகப்பட்ட மனு கொடுத்துருக்கீங்க. எதுவுமே பயனளிக்கல. எல்லாம் அதாவது வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து போய் பண்ணியிருக்கோம். ஒரு ஆளாக போனதில்லை. எல்லாருமே சேர்ந்து ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி போயிருக்கோம். அப்ப எம்எல்ஏ சைட்ல எதுவும் மூவ் பண்ணலையா? யாருமே எங்களை வந்து பாக்கலப்பா வருஷம். ஆனா நாங்க வந்து யாரோ கவுன்சிலரை வச்சு அவங்கள வச்சு போயிட்டு கலெக்டர் ஃபுல்லா எல்லாம் எங்க மனுவும் அதிகமா இருக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல எல்லா இடத்துலயும். இப்ப லேட்டஸ்டா திருக்கழுக்குன்றம் பிடி ஆபீஸ்ல கூட நாங்க போய் கொடுத்தோம். 7-7:30 மணி வரைக்கும் உட்கார வச்சிருந்தாங்க எல்லா லேடிஸையும். 7:30 மணி நேரம் கலெக்டர் வராருன்னு உட்கார வச்சிருந்தாங்க. லாஸ்டா கலெக்டர் வரல. கலெக்டருக்கு அசிஸ்டன்ட் அந்த பேப்பருங்கெல்லாம் வாங்கினு ஒரு முத்திரை குத்தி இது மைக்கேல் பொறம்போக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்னன்னா நீங்க தராம இருந்திருக்கலாம். இப்ப ஒரு 300 வீட்டுல 150 வீட்டுக்கு இருக்குது. மீதி 150 வீட்டுக்கு ஏன் தர மாட்டீங்க?